ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழச்சி டாக்கீஸ். யாபி அப்படின்னு சொன்னாலே விஜய் டிவியை சேர்ந்தவங்க சின்ன வயசுல இருந்து விஜய் டெலிவிஷன்ல தான் நடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல நம்மளோட கேபி விஜய் டிவியை சேர்ந்த ஜோடி நம்பர் 1 சீசன் 6 ஜூனியரோட வின்னரா மாறினாங்க. அதை தொடர்ந்து விஜய் டிவிலே ஒளிபரப்பான 7C சீரியல்லையும் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பிலிம்ஸ்ல சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களை பத்தி இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா இவங்க விஜய் டிவியை சேர்ந்த ஒரு குழந்தை நட்சத்திரம். ஸ்டார்டிங்ல கேபி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா எல்லாருமே இவங்கள சின்ன பொண்ணா நினைச்சு சின்ன பொண்ணா தான் ட்ரீட் பண்ணாங்க. ஆனா கேபியோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, என்னோட மூளையும் சரி என்னோட அறிவும் சரி பெருசுதான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க பாலாவோட சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, சிவானி வந்ததுனால பாலாக்கும் கேபிக்கும் மூட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா மக்களே, நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பிக் பாஸ் கேபியோட இன்னொரு சைடு அழகான கியூட்டான அன்பான ஃபேமிலி. அவங்களோட அம்மா யாரு, அப்பா யாரு, கேபி எங்க ஸ்கூல் படிச்சிருப்பாங்க, அவங்களோட அன்சீன் போட்டோஸ் வீடியோஸா, இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா நம்ம பிக் பாஸ் கேபியோட ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் ஸ்டைல் பயோகிராபிஸ், இப்படி எல்லாத்தையும் தான் பார்க்க போறோமா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இன்னைய வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க தான் நம்மளோட குட்டி வயசு பிக் பாஸ் கேபி. கேபி 7C சீரியல்ல நடிக்கும் போது எடுத்த போட்டோவை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இவங்க தான் கேபியோட அம்மா. கேபி ரொம்ப மாசங்களா அழகா கியூட்டா ஒரு பப்பி வளர்க்குறாங்க. அவங்களோட பப்பி தான் இது. நம்ம கேபி விஜய் டெலிவிஷன்ல ஒளிபரப்பான ஜூனியர் ஜோடி சீசன், இந்த என்டையர் சீசனோட வின்னரா அறிவிச்ச போது வாங்கின பரிசு தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். கேபி இதுவரைக்கும் நிறைய போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணதில்ல. பிக் பாஸ்க்கு போறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு 2-3 போட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோ ஷூட் தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பிக் பாஸ் கேபியோட சைல்ட்ஹுட் போட்டோஸ்ல ஆரம்பிச்சு அவங்க வாங்கின பிரைஸ் அவார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஆனா உண்மையாவே இந்த கேபி யாரு? அவங்க ஸ்கூலே படிக்கல, காலேஜே போலன்னா நிறைய பேர் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? நம்மளோட கேபியே தன்னோட வாயிலேந்து ரம்யா கிட்ட நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாதான் காசு, கண்டிப்பா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்களே, அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்களோட உண்மையான பெயர் கேப்ரில்லா சார்டன். இவங்க டிசம்பர் 18, 1999 பிறந்திருக்காங்க. இவங்களோட கரண்ட் ஏஜ் பாத்தீங்கன்னா 21 ஆகுது. கேப்ரில்லா பேசிக்காவே கிறிஸ்டியானிட்டி ரிலிஜனை சேர்ந்தவங்க. கேபி தன்னோட பள்ளி படிப்பை செயின்ட் ஜான் சீனியர் செகண்டரி ஸ்கூல்லையும் ஜெஸ்ஸி மோசஸ் மெட்ரிகுலேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க தன்னோட கல்லூரி படிப்பை நேஷனல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சு முடிச்சிருக்காங்க. கேப்ரில்லா தெலுங்கானாவை சேர்ந்த ஹைதராபாத்ல தான் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. கேப்ரில்லா வளர்ந்தது, படிச்சது, அவங்க காலேஜ் முடிச்சது இப்படி எல்லாமே சென்னை தாங்க. கேபிய ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிச்சுக்கிறது, பாத்துக்கிறது, பினான்சியலா சப்போர்ட் பண்ணது இப்படி எல்லாமே கேபியோட அம்மா தான். அவங்க சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்ணி தான் கேபிய பாத்துக்கிறாங்க. கேபியோட அப்பா யாரு, அவங்கள பத்தின எந்த டீடைல்ஸுமே தெரியல. கேபிய முதல்ல உனக்கு திறமை இருக்குமா அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினது விஜய் டெலிவிஷன் தான். மத்தவங்க வச்ச நம்பிக்கையை கேபி காப்பாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். முதல்ல ஒளிபரப்பான ஜோடி நம்பர் 1 ஜூனியர் சீசன் 6ஓட வின்னரா வெளிவந்தாங்க கேபி. அதை தொடர்ந்து விஜய் டிவிலே ஒளிபரப்பான பாய்ஸ் vs கேர்ள்ஸ், மறுபடியும் விஜய் டிவில 7 மணிக்கு ஒளிபரப்பான 7C சீரியல்ல ஸ்டூடெண்ட் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க இப்படி சின்ன சின்ன ரோல்ஸ்ல டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில நடிச்சது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிஹாசன், தனுஷ் இணைஞ்சு நடிச்ச 3 படத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா முதல்ல கேப்ரில்லா பிக் ஸ்கிரீனுக்கு என்ட்ரு ஆனாங்க. இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தது தனுஷோட மனைவி ஐஸ்வர்யா தனுஷ். இதுதான் கேப்ரில்லாவோட முதல் படம். இந்த 3 படத்துல அவங்க என்னவா நடிச்சிருப்பாங்கன்னா ஸ்ருதிஹாசனோட தங்கச்சியா ரோல் பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து ராதிகா, சரத்குமார் மற்றும் பல பெரிய நட்சத்திரங்கள் இணைஞ்சு நடிச்ச சென்னையில் ஒரு நாள் படத்திலையும் நம்ம கேப்ரில்லா நடிச்சிருக்காங்க. மேலும் அப்பா 1 திரைப்படத்திலையும் அப்பா 2 திரைப்படத்திலையும் நம்மளோட கேப்ரில்லா நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வருணன் அப்படிங்கிற படத்துல கேப்ரில்லா நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட ஹாபிஸ்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்குமா, அதே மாதிரி டைம் கிடைச்சா நல்லா சமைப்பாங்களாம். இவங்க அம்மாவோட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கு போட்டோகிராஃபி, அது மட்டும் இல்லாமல் வெளியில போறது, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்போதுமே கேபி சோகமா இருந்தாங்கன்னா அவங்க வளர்க்குற பப்பி கிட்ட போயிட்டு தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்களாம். மக்களே, உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நம்ம கேபி சூப்பரா பாட்டு பாடுவாங்களாம். தற்போது கேபியோட ப்ரொஃபஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரைன்டு டான்சர், சூப்பரா பாட்டு பாடுவாங்க.
டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில ஆக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிக் ஸ்கிரீன் ஆக்ட்ரஸாவும் இருக்காங்க. ஒரு மாடல், பல ஷோஸ்ல கண்டஸ்டன்டாவும் இருந்திருக்காங்க. இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா இவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். கேபி பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி டேனியல் வில்லிங்டன் வாஷ் கம்பெனிக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ பதிவுல கேபியோட ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் ஸ்டைல் பயோகிராபிஸ் இப்படி பல விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க கேபியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேபி எப்படி விளையாடுறாங்க? வேற எந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இது மாதிரி பலவித கருத்துக்கள், எண்ணங்கள்லாம் உங்க மனசுல தோன்றதோட மட்டும் வச்சுக்காதீங்க. நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணி உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. படிப்பு விஷயங்களை தவிர வேற எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு வரணும்னா நம்ம தமிழ் ஸ்டாக்கீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க.